Good morning to all. Previous class la நம்ம atomic and nuclear physics lesson la என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு கிளாஸ் நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு 5 minutes பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் நாம வந்து போகலாம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸில் அதாவது நியூக்ளியஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நியூக்ளியஸ் அப்படின்னா என்னது? புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆனால் அதுதான் நியூக்ளியான். இப்போ நியூக்ளியானால் மேடாக்கப்பட்டது தான் நியூக்ளியஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை. அடுத்தது நியூக்ளியஸை வந்து நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணோம். என்னென்ன அப்படின்னா ஐசோபார், ஐசோடோன், ஐசோடோப் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஐசோடோப் அப்படின்னா என்ன அப்படின்னா the atom of same element having same atomic number but different mass number அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஐசோபார் அப்படின்னா atom of different element having same mass number but different atomic number அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நம்ம பார்த்தோம். ஐசோடோன் அப்படின்னா அதாவது the atom of different element having same number of neutron அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? மாஸ் அப்படின்னா நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே வந்து படிச்சிருப்பீங்க. த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி, அதுதான் வந்து மாஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இப்போது சாப்பீஸ் இருக்குது அப்படின்னா இந்த டஸ்ட்லாம் என்னது? கண்டிப்பாக வந்து பார்ட்டிகல்ஸ். அந்த பார்ட்டிகல்ஸ் ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு என்ன இருக்குது? கண்டிப்பாக வந்து அந்த வெயிட் இருக்குது. அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். the amount of matter contained in a body is called mass. அதனுடைய யூனிட் வந்துட்டு kg. நம்ம அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் லெசனில் படிக்கும் பொழுது நியூக்ளியஸினுடைய மாஸை வந்து நம்ம எந்த யூனிட்டால் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் யூனிட் யூ அப்படிங்கிற லெட்டரால் வந்துட்டு மென்ஷன் பண்ணுவோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்துட்டு நான் சொல்லியிருக்கிறேன். சரியா? இப்போ மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். 2 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆட்டத்தை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதுதான் ஆட்டம். அதாவது ஈச் ஆப்ஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆட்டம் டோல்ட் பை டால்டன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரியா? ஆட்டம் ஹேஸ் ஸ்பெரிக்கல் ஷேப் டோல்ட் பை ஜே தாம்சன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆட்டத்தை வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்குது. ஈச் ஆட்டம் கன்சிஸ்ட் ஒன் நியூக்ளியஸ் டோல்டு பை போர், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து நியூக்ளியஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. இதுதான் வந்துட்டு என்னது? நியூக்ளியஸ். இது என்ன சொல்லுவான்? நியூக்ளியஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? இந்த நியூக்ளியஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக்ளியான் இருக்கு. இதுதான் நியூக்ளியான். இதுதான் வந்துட்டு என்னது? நியூக்ளியான். நம்பர் ஆஃப் நியூக்ளியான்ஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ வந்து நியூக்ளியஸ் இஸ் மேட் அப் ஆஃப் நியூக்ளியான். நியூக்ளியான் எதனால் மேடாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான், இதுதான் வந்துட்டு என்னது? நியூக்ளியான். இது எதனால் மேடாக்கப்பட்டது? புரோட்டான் பிளஸ் நியூட்ரானால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. ஒரு புரோட்டானும் ஒரு நியூட்ரானும் சேர்ந்தா அதுதான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம்? நியூக்ளியான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இந்த நியூக்ளியான் ஆக்சுவலாக எங்கே இருக்கு? ஆட்டத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்கு. இப்போ நியூக்ளியஸ் வந்து எதனால் மேடாக்கப்பட்டது அப்படின்னா நியூக்ளியானால் வந்துட்டு மேடாக்கப்பட்டது. ரொம்ப முக்கியம். சரியா? இதில் வந்து புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் வந்துட்டு நோ சார்ஜஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இப்போது இந்த நியூக்ளியஸினுடைய ஆக்சுவல் மாஸ் என்ன அப்படின்னா கேபிட்டல் எம் அப்படிங்கிறது நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ இதனுடைய ஃபார் எக்ஸாம்பிள் கார்பனுடைய ஆட்டத்தை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதனுடைய மாஸ் ஆக்சுவல் மாஸ் வந்துட்டு மாஸ் நம்பர் என்னது? அந்த மாஸ் நம்பர் தான் ஆக்சுவல் மாஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். மாஸ் நம்பர் வந்துட்டு ஏங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் மாஸ். சரியா? இதில் நியூக்ளியானுடைய எண்ணிக்கை அதிகமாக இந்த ஆக்சுவல் மாஸ் வந்துட்டு என்ன பண்ணுது? குறைஞ்சிக்கிட்டு போகுது. அப்போ வந்து எது அதிகமாக இருக்குதோ அதுலேருந்து கம்மியானதை வந்துட்டு என்ன பண்ணோம்? சப்ராக்ட் பண்ணோம். எது கம்மியாக இருக்குது? ஆக்சுவல் மாஸ் வந்துட்டு கம்மியாகுது.
டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து தான் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான். சரியா? இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் வேணும் அப்படின்னா எத்தனை புரோட்டான் இருக்குதோ அத்தனை புரோட்டானையும் எடுத்துக்கிட்டு ஒரு புரோட்டானுடைய மாசால வந்துட்டு என்ன செய்யணும், மல்டிப்ளை பண்ணணும். இஜெட்டுங்கிறதே நம்பர் ஆஃப் புரோட்டான். சரியா? அப்போ எல்லா புரோட்டானுக்கும் மாஸ் கிடைக்குமா? அடுத்தது ஒரு நியூட்ரானுடைய மாஸ் எடுத்துக்கிட்டு எத்தனை நியூட்ரான் இருக்கோ அத்தனை நியூட்ரானால் மல்டிப்ளை பண்ணால் எல்லா நியூட்ரானுக்கும் மாஸ் கிடைக்கும். இது ரெண்டும் ஆட் பண்ணோமா டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியானுக்கு மாஸ் வந்துட்டு தெரியும். இதுதான் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் அப்படின்னு நாம் சொல்லுவோம். டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான்லேருந்து ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்துட்டு நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்து என்ன சொல்லுவோம், மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். டெல்எம் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டெல்எம்ங்கிறது தான் மாஸ் டிஃபெக்ட். சரியா? இதான் வந்துட்டு டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான், இது ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதாவது தி டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான், டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் அதிகமாக ஆக்சுவல் மாஸ் பாருங்க குறைஞ்சிட்டு வரும். கேப் வந்துட்டு குறைஞ்சிட்டு வரும், ஆக்சுவல் மாஸ் வந்துட்டு குறையும். இப்போ அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன லெட்டரால் டினோட் பண்ணுறோம், டெல்எம் லெட்டரால் வந்துட்டு டினோட் பண்ணுறோம். இஜெட்எம்பி ப்ளஸ் என்எம்என் மைனஸ் எம், இதுதான் வந்துட்டு மாஸ் டிஃபெக்ட். சரியா? 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஒரு கார்பன் ஆட்டம் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இதனுடைய ஆக்சுவல் மாஸ் வந்துட்டு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது 12. ஓகே, இந்த டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான்ஸ் வந்து 12 அட்டாமிக் மாஸ் யூனிட்ஸ். இதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க. டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் இது வந்து 11 ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் 11 இருக்கு. ஏன்னா இப்போ எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம எழுதிக்கிறோம். இப்போ 11.99 அப்படின்னா இது ரவுண்ட் ஆஃப் பண்ணால் எவ்வளவு 12. அப்போ வந்து நம்ம எவ்வளவு எடுத்துக்கிறோம், அதாவது 11 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இதுதான் வந்துட்டு ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ். இப்போ டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க, 12 எவ்வளவு 12 இருக்கு. சரியா? இது வந்து 11.99 அட்டாமிக் மாஸ் யூனிட். இது வந்து எவ்வளவு டோட்டல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியான் 12 இருக்கு. இதான் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஜெட் எம்பி ப்ளஸ் என்எம்என் then total mass of the nuclear. அப்போ இதிலிருந்து இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. del m is equal to 12 nu minus எவ்வளவு 11.99 அட்டாமிக் மாஸ் யூனிட்டா. இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும் 0.0. ஓகே, 0.01 இவ்வளோ வந்துட்டு நமக்கு கிடைக்கும். இதுதான் வந்து மாஸ் டிஃப்ரெண்ட். இதுதான் சார் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மாஸ் டிஃபெக்ட் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இப்போ மாஸ் டிஃபெக்ட் இஸ் டிஃபைன்ட் as the difference between total mass of the nucleon and the actual mass of the nucleus. Okay, this is very important 2 mark question. அடிக்கடிக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 2 மார்க்கில் அடிக்கடிக்கு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்தது பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பைண்டிங் எனர்ஜி வந்து 2 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்ன, எந்த லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. பிஇ லெட்டரால் வந்துட்டு டினோட் பண்ணுவாங்க. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, பைண்டிங் எனர்ஜினா என்ன அப்படின்னு சொல்லி பாரு. அதாவது புரோட்டானும் நியூட்ரானும் கம்பைன் ஆகி
அதாவது நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் பண்ணும் பொழுது இந்த மாஸ் வந்து குறையுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இந்த மாஸ் அதாவது நியூக்ளியஸ்னுடைய மாஸ் வந்துட்டு அதிகமாகுது, நியூக்ளியனுடைய மாஸ் வந்து அதிகமாகுது, ஆக்சுவல் மாஸ் ஆஃப் த நியூக்ளியஸ் வந்து குறையுது. அப்போ வந்து மாஸ் வந்துட்டு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆக, இது வந்து டிக்ரீஸ் ஆக அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் வருது இல்லையா, அந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்து என்னவா மாறுது அப்படின்னா எனர்ஜியாக வந்து மாறுது. என்னவா மாறுது, எனர்ஜியாக வந்து மாறுது. இந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்து என்னவா மாறுது, இந்த மாஸ் டிஃபெக்ட் தான் வந்து என்னவா மாறுது அப்படின்னா பைண்டிங் எனர்ஜியாக மாறுது. சரியா? பைண்டிங் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு பாருங்க. when the proton and neutron combine to form a nucleus, the mass disappear, convert into energy. This energy is known as binding energy. இதுதான் வந்துட்டு நம்ம பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? ஓகே, பைண்டிங் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து நாம் எப்படி டெரிவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போது கார்பன் நியூக்ளியஸ் வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த கார்பன் நியூக்ளியஸில் எத்தனை புரோட்டான் இருக்குது, 6 புரோட்டான் வந்துட்டு இருக்குது. எத்தனை நியூட்ரான் இருக்குது அப்படின்னா 6 நியூட்ரான் வந்துட்டு இருக்குது. சரியா? 6 புரோட்டான் 6 நியூட்ரான் வந்துட்டு இருக்குது. இது கம்பைன் ஆகும்போது தான் அதாவது நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. என்ன ஃபார்ம் ஆகுது, நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த நியூக்ளியஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகும்போது இந்த மாஸ் வந்து டிஃப்ரெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இந்த மாஸ் டிஃப்ரெண்ட் தான் வந்துட்டு என்னவா மாறுதுன்னா எனர்ஜியாக மாறுது. அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது, எனர்ஜி வந்துட்டு மாஸாக மாறுது, மாஸ் வந்துட்டு என்னவா மாறுது, எனர்ஜியாக மாறுது. அப்போ அக்கார்டிங் டு ஐன்ஸ்டீன் தியரி the mass is converted into energy, the energy is converted into mass. சரியா? இப்போ இந்த மாஸ் வந்துட்டு எனர்ஜியாக மாறுது இல்லையா, அந்த எனர்ஜி தான் பைண்டிங் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அந்த பைண்டிங் எனர்ஜி மூலமாக தான் இந்த நியூக்ளியான்ஸ் எல்லாமே வந்து டைட்டாக வந்து கண்டிப்பாக வந்து பிணைக்கப்பட்டிருக்கு, பவுண்டாக இருக்குது. சரியா? இல்லை அப்படின்னா எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும், டீகே ஆக ஆரம்பிச்சிடும். அந்த பைண்டிங் எனர்ஜி மூலமாக தான் எல்லா நியூக்ளியஸும் வந்து டைட்டாக வந்துட்டு பவுண்ட் ஆகிருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ளே இந்த நியூக்ளியன் எல்லாம் வந்து பவுண்ட் ஆகிருக்கு. இந்த பைண்டிங் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நியூக்ளியஸினுடைய ஸ்டெபிலிட்டி வந்துட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பைண்டிங் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அன்ஸ்டேபிளாக இருக்கும். பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு அதிகமாக இருந்தால் ஸ்டேபிளாக வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஓகே, பாருங்க. இப்போ வந்து பைண்டிங் எனர்ஜி PE என்ன சொல்கிறோம், டெல்லம்மா. டெல்லம்ங்கிறது என்ன சொல்கிறோம், அதாவது ZMP + NMN மைனஸ் எம்மா மைனஸ் MC². என்னது, C². ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன்ஸ், ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு என்னது, mg². இப்போ அந்த எம்முக்கு பதிலாக தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். எம்முக்கு பதிலாக என்ன எடுக்கிறோம், டெல்எம். சரியா? டெல்எம்ங்கிறது மாஸ் டிஃபெக்ட், எம்ங்கிறது மாசு. இப்போது அந்த எம்முக்கு பதிலாக டெல்எம் வந்து எடுத்துக்கிறோம். டெல்எம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, இதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது. எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், B is equal to ZMP, அதாவது எலக்ட்ரானுடைய மாஸை வந்து ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க. NMNனா மைனஸ் ZME மைனஸ் எம்மா. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா BE = Z காமனாக வெளியே எடுத்துருங்க. அப்போது MP + ZMEயா, Z தான் வெளியே எடுத்துட்டோம் இல்லையா, ப்ளஸ் NMN, இந்த மைனஸ் வெளியே எடுத்துருங்க. அப்போ என்ன இருக்கும், ZME + எம்மா. இதுக்கு பதிலாக என்ன போடுறீங்க அப்படின்னா, அதாவது
mh அப்படின்னு சொல்லி போடுங்க. இங்கே எழுதுறேன் பாருங்க, Be equal to Z. இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுக்கலாம், மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா ஒரு புரோட்டான் ப்ளஸ் ஒரு எலக்ட்ரானுடைய மாஸ் தான் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் இங்கே என்ன இருக்கு, நியூட்ரான் இருக்கா, நியூட்ரானுடைய மாஸ். இங்கே வந்து என்னது, ஆட்டத்தினுடைய மாஸ். இங்கே என்ன போட்டுக்கிறோம், ஆட்டத்தினுடைய மாஸ். MA அப்படின்னா ஆட்டத்தினுடைய மாஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? ஸோ இதுதான் வந்து பைண்டிங் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், பைண்டிங் எனர்ஜிக்கான ஈக்குவேஷன். ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? இது 2 மார்க்கில் தான் அடிக்கடி கேட்பாங்க. 2 மார்க்கு 3 மார்க்கில் வந்துட்டு அடிக்கடி கேட்பாங்க. ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு ஈஸியாக டெரிவ் பண்ணுங்கள். எலக்ட்ரானுடைய மாஸை வந்து ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்க, சப்ராக்ட் பண்ணுங்கள். எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கணும், மாஸ் டிஃபெக்ட் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம வந்து ஐன்ஸ்டீன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கொண்டுகிட்டு வரோம். அடுத்தது பைண்டிங் எனர்ஜி கர்வ். இது வந்து 5 மார்க்கில் அடிக்கடிக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது பீரியாடிக் டேபிளில் எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட்டினுடைய மாஸ் நம்பரை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா எக்ஸாக்சிஸில் எடுத்துக்க. ஒரு நியூக்ளியானுக்கான பைண்டிங் எனர்ஜி, ஒரு நியூக்ளியானுக்கான பைண்டிங் எனர்ஜி வந்து என்ன செய்கிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்க. இது ஒரு நியூக்ளியானுக்கான பைண்டிங் எனர்ஜி. பாருங்கள், ஒரு நியூக்ளியானுக்கான பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டு கிராஃப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணுறோம். சரியா? பாருங்கள், the graph is draw between mass number of elements and binding energy per nucleon. கிராஃப் வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கிறோம். ட்ரா பண்ணிக்கிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கா பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம எக்ஸ்பிளனேஷன் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் பைண்டிங் எனர்ஜி வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளா அன்ஸ்டேபிளா அப்படின்னு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகுது. டிட்டர்மைன் பண்ணலாம். பைண்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும், கம்மியாக இருந்தால் எப்படி இருக்கும், அன்ஸ்டேபிளாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரியா? பார்க்கலாமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு அதாவது பைண்டிங் எனர்ஜி ஃபார் நியூக்ளியான் அப்படின்னா என்னன்னா, அதாவது தி எனர்ஜி இஸ் ரெக்வயர்ட் டு ரிமூவ் த ஒன் நியூக்ளியான் ஃப்ரம் த நியூக்ளியஸ். The energy 2 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. The binding energy per nucleon is defined as the energy required to remove one nucleon from the nucleus. This is binding energy for nucleon. சரியா? இப்போ binding energy for nucleon வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. பாருங்க, எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது, இது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. எது வரைக்கும், மேக்ஸிமம் இது வரைக்கும் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. பாரு, 8.8. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வாட் ஆர் த அதாவது வாட் ஆர் த கன்க்ளூஷன்ஸ் ஆஃப் பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் த பைண்டிங் எனர்ஜி கர்வ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த 4 பாயிண்ட் கண்டிப்பாக நீ எழுதி ஆகணும். டயக்ராம் போட்டுட்டு 4 பாயிண்ட் எழுது, இல்லை டயக்ராம் கூட தேவையில்லை, அந்த 4 பாயிண்ட் கண்டிப்பாக நீ வந்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, த பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் ரீச் ஏ மேக்ஸிமம் வேல்யூ 8.8 million electron volt. Binding energy represented by million electron volt. Million electron volt means the unit of binding energy. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. Reach a maximum value 8.8 million electron volt for iron nucleus. சரியா? என்னது? iron. So this is stable because this is stable nucleus. Binding energy very high. அதனால தான் வந்து stable. This is
நான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னு நாம் சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன் அப்படின்னா பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குது, ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. 8.8 இருக்குது பாருங்கள், மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்துட்டு கண்டிப்பாக இருக்குது. சரியா? அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள். செகண்ட் வந்துட்டு இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் எபோட் எவ்வளவு அப்படின்னா 8.5 பாருங்க. ஆவரேஜ் வேல்யூ எதுலேருந்து அப்படின்னா இங்கிருந்து இங்கன்னா எவ்வளோ இருக்கும், மாஸ் நம்பர் வந்து 40லேருந்து 80 வரைக்கும், 40லேருந்து 80 வரைக்கும் ஆர் 100 இந்த ரேஞ்ச் பாருங்கள் எவ்வளவு 80. The average binding energy per nucleon is about 8.5 million electron volt, having mass range from 40 to 80 mass number. So this is stable nucleus because binding energy is very very high. This is not radioactive. This is not radioactive element because binding energy very high. சரியா? இது வந்து ரேடியோஆக்டிவ் வந்து கிடையாது. என்னது? நான் ரேடியோஆக்டிவ். இது வந்து என்ன பண்ணாது, ரேடியேஷன் வந்துட்டு எமிட் பண்ணாது. ஏன்னா பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி இருக்குது? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. மூணாவது பாயிண்ட் வந்துட்டு பாருங்க. மூணாவது பாயிண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, the binding energy curve decreases. what happen, அதாவது டிக்ரீஸ் ஆகுது. ஃபார் கர்வ் வந்துட்டு டிக்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு குறையுது. சரியா? அதாவது the curve of binding energy decreases, binding energy value should be decreases. அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக அது வந்து ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக சேஞ்சஸ் ஆகும். சரியா? என்னவா மாறும்? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்டாக சேஞ்சஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எடுங்க, என்னது யுரேனியம்லாம் எடுத்துங்க. யுரேனியம் வந்து மாஸ் நம்பர் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபார் மேக்ஸிமம் மாஸ் நம்பருக்கு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கண்டிப்பாக பைண்டிங் எனர்ஜி ரீச் எ மினிமம் வேல்யூ. திஸ் இஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ரேடியேஷனை வந்து எமிட் பண்ணோம். ஏன்னா பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. மாஸ் நம்பர் அதிகமாக இருந்தால் பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு குறையும். இப்போ வந்து தோரியம், யுரேனியம், பொலோனியம் இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் தான். ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரேடியேஷனை எமிட் பண்ணோம், பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு குறையுது. சரியா? பைண்டிங் எனர்ஜி வந்துட்டு என்ன பண்ணுது? குறையுது. இப்போ யுரேனியம் எடுத்துக்க, இது பைண்டிங் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? 7.6 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் இருக்குது. 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணும்? டிகே ஆகும். இப்போ யுரேனியம் ஹேஸ் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட். திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். என்னது? அன்ஸ்டேபிள் அப்படின்னு நாம் சொல்லுவோம். அடுத்தது பைண்டிங் எனர்ஜி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது ஹெவி நியூக்ளியஸ் ஸ்பிளிட் இன்டு லைட் நியூக்ளியஸ். லைட் நியூக்ளியஸ் கம்பைன் டு ஃபார்ம் எ ஹெவி நியூக்ளியஸ். தி நியூக்ளியர் ஃபியூஷன் பிசன் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ வந்து ஹெவி நியூக்ளியஸ் வந்து லைட் நியூக்ளியஸாக மாறும்போதோ, லைட் நியூக்ளியஸ் வந்து கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸாக மாறும்போதோ என்ன ஆகுதுன்னா அந்த எனர்ஜி வந்துட்டு வேரியேஷன் ஆகுது. சரியா? அப்போ வந்து அந்த பைண்டிங் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து என்ன ஆகும்? கம்மியாக இருந்தால் தான் ஹெவி நியூக்ளியஸ் வந்து என்ன பண்ணும்? லைட் நியூக்ளியஸாக மாறும். லைட் நியூக்ளியஸ் வந்து கம்பைன் ஆகி ஹெவி நியூக்ளியஸாக மாறும். சரியா? அப்போ வந்து அந்த ஹெவி நியூக்ளியஸ் வந்துட்டு நியூக்ளியர் ஃபியூஷன் அண்ட் பிசன் ப்ராசஸ்க்கு இந்த பைண்டிங் எனர்ஜி இஸ் very very important. Binding energy is very important to process nuclear fusion and fission respectively. Okay, very important. அடுத்தது நாம் பார்க்குறது வந்து என்ன அப்படின்னா,
நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். நியூக்ளியர் போர்ஸ் அப்படின்னா என்ன? நியூக்ளியர் போர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ வந்து நான் ஒரு நியூக்ளியஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் பாருங்க, இதுதான் நியூக்ளியஸ். இப்போது புரோட்டான் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கொண்டிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, என்ன சார்ஜஸ் வந்து கொண்டிருக்கு? பாசிட்டிவ் வந்து கொண்டிருக்கு. அப்போ பாசிட்டிவ் என்ன பண்ணோம்? ரிப்பல் ஆகும். சரியா? என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து ரிப்பல் ஆகும். அப்போ வந்து ரிப்பல்சன்ஸ் ஃபோர்ஸ் வந்து புரோட்டானுக்கு இடையில் வந்து கண்டிப்பாக வந்து ஆக்ட் ஆகும். ரிப்பல்சன்ஸ் ஃபோர்ஸ். சரியா? என்ன ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது பாருங்க, இந்த புரோட்டானுக்கு இடையில் ரிப்பல்சன்ஸ் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அப்போது ரிப்பல்சன்ஸ் ஆனிச்சு அப்படின்னா இந்த நியூக்ளியஸ் எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணிடும்? ஃபுல்லாக டீகே ஆகிடும். ஃபுல்லாக வந்துட்டு என்ன பண்ணோம்? டீகே ஆகிடும். சரியா? அப்படி டீகே ஆயிடுச்சுன்னா ஆட்டமே வந்துட்டு இருக்காதே. ஆனால் அது மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராக்டிக்கலாக அது வந்து அது மாதிரி வந்துட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ அது மாதிரி நடந்துச்சுன்னா உலகமே இருக்காது இல்லையா? எந்த ஆப்ஜெக்ட்டுமே வந்து ஸ்டேபிளாக இருக்காதுல்ல, எல்லாமே வந்துட்டு என்ன ஆகிடும்? அன்ஸ்டேபிள் ஆகிடும். ஸோ அக்கார்டிங் டு electrostatic force between proton and proton repulsion force, if suppose act between proton and proton, the nucleus split into small part. It is impossible that so one attractive strong force act between nucleon to overcome the repulsion force. This attractive force is called nuclear force. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த புரோட்டானுக்கு இடையில் செயல்படக்கூடிய அந்த ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது இந்த நியூக்ளியானுக்கு இடையில். சரியா? இந்த நியூக்ளியானுக்கு இடையில் அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் மூலமாக தான் இந்த நியூக்ளியான் எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்கு? அப்படியே டைட்டாக பவுண்ட் ஆகிருக்கு. அதனால் ஞாபகம் வச்சுங்க, முன்ன நான் என்ன சொன்னேன்? பைண்டிங் எனர்ஜியும் நியூக்ளியர் ஃபோர்ஸும் இருந்தால் மட்டும்தான் இந்த நியூக்ளியஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் வந்து நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னா நியூக்ளியனை வந்து அதாவது டைட்டாக பவுண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்துட்டு யூஸ் ஆகுது. பைண்டிங் எனர்ஜியும் நியூக்ளியர் ஃபோர்ஸும் இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை விட ஒரு வலிமையான ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மேலே வந்துட்டு நியூக்ளியானுக்கு மேலே வந்துட்டு ஆக்ட் ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியானுக்கு இடையில் மீசான் பார்ட்டிக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறதுனால தான், இங்கேயும் வந்து மூவ் ஆகிறதுனால தான் இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. இது யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா யூகாவா அப்படிங்கிறவர் வந்து 1930 வந்து கண்டுபிடிச்சார். யார்? யூகாவா. இவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். 1 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ். ரொம்ப எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது இது வந்து ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு தான் வந்து கொண்டிருக்கும். அதாவது 10⁻⁻15 மீட்டர் வரைக்கும் தான் வந்து கண்டிப்பாக ஆக்ட் ஆகும். ரொம்ப நியூக்ளியஸ் வந்து எவ்வளோ சைஸோ அது வரைக்கும் தான் வந்து இதை வந்து ஆக்ட் ஆகும். ரைட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நியூக்ளியர் ஃபோர்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி எழுது. நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஹேஸ் ஷார்ட் ரேஞ்ச். எப்படி கொண்டிருக்கு? ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச் வித் 10⁻⁻15 மீட்டர். இவ்வளோ தான் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு விட அதாவது எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா 10⁻40 மடங்கு வந்துட்டு அதிகமாக இருக்கும். சரியா? The nuclear force is very greater than 10⁻40
40 டைம் தென் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸை விட பல மடங்கு வந்து வலிமை வாய்ந்தது. அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அதாவது இந்த புரோட்டானுக்கு இடையில் ஆக்ட் ஆகக்கூடிய இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எல்லாமே வீக்கஸ்ட் ஃபோர்ஸ். புரியுதா? அதாவது இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் between two proton and gravitational force act between two neutron is very very weakest force than nuclear force. ஓகேவா? அடுத்தது நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து சார்ஜ் இண்டிபெண்ட், அதாவது சார்ஜஸை வந்து கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்காது. சரியா? இந்த புரோட்டானுக்கு வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது, நியூட்ரானுக்கு வந்து சார்ஜஸ் இல்லை. அப்போ அந்த புரோட்டான் கொண்டு இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்துட்டு கண்டிப்பாக டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்தது இந்த நியூக்ளியர் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு இடையில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ஸ்ட்ராங் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் between புரோட்டான் நியூட்ரான் இது மாதிரி நியூக்ளியானுக்கு இடையில தான் ஆக்ட் ஆகும். புரோட்டான் அண்டு நியூட்ரான். சரியா? புரோட்டான் நியூட்ரான் புரோட்டான் அண்டு நியூட்ரான் இது மாதிரி நியூக்ளியானுக்கு இடையில தான் வந்துட்டு என்ன பண்ணோம், ஆக்ட் ஆகும். the nuclear force does not act on the electron மேலே வந்துட்டு கண்டிப்பாக ஆக்ட் ஆகாது. சரியா? எலக்ட்ரான் மேலே வந்துட்டு ஆக்ட் ஆகாது. இதனுடைய அதாவது ஃபோர்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. என்னது இது வந்து என்ன ஃபார்முலா? கூலும்லா ஃபார்முலா Q²/R. அப்போ வந்து 1.6 × 10⁻⁻19 ஒரு புரோட்டானுடைய சார்ஜஸ் 2 புரோட்டானுக்கு இடையில் ஆக்ட் ஆகுது இல்லையா? அதனால் நான் 2 ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன். டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 10⁻−15 வரும். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 230 நியூட்டன் வந்து ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. சரியா? எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகுது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 230 நியூட்டன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஆக்ட் ஆகுது. சரியா? இது ரொம்ப முக்கியம். ரிப்பல்சிவ் இதை விட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் தான் என்னது? நியூக்ளியர் ஃபோர்ஸ் அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஓகே, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 4 கொஸ்டின் நடத்திருக்கிறோம். கரெக்டாக வந்து தெளிவாக பார்த்துக்கணும். பைண்டிங் எனர்ஜி, மாஸ் டிஃபெக்ட்டு, பைண்டிங் எனர்ஜி கர்வு, நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.